ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொங்கல் அன்னைக்கு பெருசா நம்மளோட ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஒரு ஃபேஸ் பேக்கோ ஒரு ஃபேஷியலோ பண்ண முடியாது. என்னதான் நீங்க பொங்கலுக்கு முத நாள் ஃபேஷியலோ ஃபேஸ் பேக்கோ என்ன போட்டாலும் பொங்கல் அன்னைக்கு உங்களோட ஸ்கின்னை செம்ம க்ளோவா பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லா பாலிஷா வச்சுக்கக்கூடிய சிம்பிளான ஆனா சூப்பரான விஷயம் தான் பார்க்க போறோம். இன்னுமே இல்ல, நீங்க பொங்கல் அன்னைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதையும் கூட சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதை பண்ணீங்கன்னா போதும், அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்கின் செம்ம பாலிஷா இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ இருக்கும். அன்னைக்கு ஒரு ஹோம்மேட் ஃபேஷியல் பண்ணா எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் ஸ்கின்ல இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோவும் ஒரு பிரைட்டனிங்கும் இருக்கும். இதுக்காக நான் ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி இன்ஸ்டன்டா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனிங் பண்றதுக்கும் க்ளோ பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்போது யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளியில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் நம்மளுக்கு மாய்ஸ்சராக இருக்கும், க்ளோ கொடுக்கும், டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி பிரைட்டனிங் கொடுக்கும். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி நல்ல ஒரு க்ளோவிங்கும் கொடுக்கும், அது மாதிரி நல்லா கிளென்ஸ் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. அப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி நான் குத்தி விட்டுக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்க ஜூஸ்லாம் நம்மளுக்கு 3 மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக. இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படியே வச்சுருந்து மறுநாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் வரைக்கும் இது கெடாது. இது ஒரு சூப்பரான நேச்சுரல் க்ளோவிங் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். இது தக்காளியை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மசாஜ், 1 மினிட் கூட போதும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு கையை வச்சு கொஞ்சம் அழுத்தமாக மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்போ நீங்கள் பாத்ரூம்லேயே வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கெலாம் சோப் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடும். நான் நல்லா கையை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னிங் ஒரு க்ளோ இருக்கும், செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை ஃபெஸ்டிவலுக்குன்னு கிடையாது, எப்போ வேணால் உங்களோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன் டே ஃபுல்லாக ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி நம்மளோட ஸ்கின் செம்ம க்ளோவாக மாய்ஸ்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னை டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.